வெல்கம் பேக் டு தி அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தானில் இருக்கக்கூடிய மெமரி மேனேஜ்மெண்ட் கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் கான்செப்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ நம்ம ஆனால் இந்த வீடியோவில் ஓவர்வியூ மட்டும் தான் பார்க்க போகிறோம். டீப்பாக நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான கான்செப்ட் கூட. ஸோ இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் பார்க்கும்போது என்ன பண்ணலாம், நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இன்டர்னலாக அப்படிங்க நம்ம வந்து அதோட ஆர்கிடெக்சர் என்ன, எப்படி வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணும்போது ஸ்டோர் ஆகுது, மெமரியில் போய் எப்படி அலோகேட் ஆகுது அப்படிங்க நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஓவர்வியூ பார்ப்போம். இந்த வீடியோ எதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து எஃபிஷியண்ட்டாக எழுதணும் அப்படின்னாலும் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தானே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எதுவுமே கோடிங்கில் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்து எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியமே இல்ல. நீங்க இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்க ப்ரோகிராமை எஃபிஷியண்ட்டா எழுதலாம். ஸோ எஃபிஷியண்ட்டா எழுதுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ கடைசியில பெஸ்ட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து நான் டைரக்ட்டா சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. பட் இது எல்லாம் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். இந்த பெஸ்ட் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரெஃபரன்ஸ் கவுண்டிங்னா என்னன்னு பார்ப்போம். பொதுவா மெமரி மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை, நீங்க வந்து ஒரு ப்ரோகிராம் எழுதுறீங்க. ஸோ மெமரியில போய் ஸ்டோர் ஆகுது, அலோகேஷன் ஆகுது, அப்புறம் ஃப்ரீ ஆகுது. ஃப்ரீ மீன்ஸ் நீங்க யூஸ் பண்ணாத வேரியபிள்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பைத்தான் மெமரி மேனேஜ்மெண்ட்குள்ள வந்துரும். ஸோ நான் அகைன் சொன்ன மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தானே ஆட்டோமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணிரும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் கவுண்டிங். ஸோ ரெஃபரன்ஸ் கவுண்டிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. அசைன் பண்ணிட்டு இப்போ இதோட ரெஃபரன்ஸ் கவுண்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எக்ஸுக்கு வந்து ஒரே ஒரு லிஸ்ட் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த எக்ஸை தூக்கிட்டு போய் ஒய்ல அசைன் பண்ணும்போது, இப்போ எனக்கு நான் பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்க்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 2ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ வந்து ஒய்யை வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஸோ டெலீட் பண்ணிட்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது 2ன்னு இருந்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு 1ன்னு சொல்லிட்டு வந்துரும். ஓகே. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இனிஷியல் ரெஃப் கவுண்ட் 1 ஆஃப்டர் அசைனிங் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருது. ஆஃப்டர் டெலிட்டிங் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ எதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் கவுண்ட் பார்க்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 1, 2, 1ன்னு சொல்லிட்டு வருதா? இப்போ எக்ஸோட ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் 2ஆ சேஞ்ச் ஆகுது, 1ஆ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது வந்து 0 ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 0 ஆயிருச்சு அப்படின்னா, கேர்பேஜ் கலெக்டர் வந்து கலெக்ட் பண்ணிரும். கலெக்ட் பண்ணி மெமரியிலேருந்து என்ன பண்ணிரும்? ஃப்ரீ பண்ணிரும். ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு வேரியபிள் இருக்கு. அது வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்ல. பட் எனக்கு ப்ரோகிராமில் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு வேரியபிள் இருக்கு. எனக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்ல. ஸோ இது லிஸ்ட்டோ அசைன் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் பட் எனக்கு ப்ரோகிராம்ல இருக்கு அப்படின்னா, அது வேஸ்ட்டு தானே நம்மளுக்கு. ஸோ அது மெமரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ரோகிராம் வந்து தேவையில்லாத ஒரு வேரியபிளாக அது இருக்கும். ஸோ அவுட்புட் அப்படிங்க நம்மளுக்கு வந்துடும். ஆனால் தேவையில்லாமல் அது ஸ்டோர் ஆகிருக்கும் ப்ரோக்ராமில். ஓகே. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில்னா அது வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஸோ அப்போ வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணணுமானா தேவையில்லை. அது என்ன பண்ணிக்கணும், பைத்தானே ரிமூவ் பண்ணிக்கும். அது எப்படி ரிமூவ் பண்ணுது அப்படின்னா, ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து உங்களுக்கு 0வா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 டைப்பாக பிரிக்கும். இந்த கேர்பேஜ் கலெக்டர் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதை நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ ரெஃபரன்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது அதை வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கும், கவுண்ட் பண்ணுறது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, கேர்பேஜ் கலெக்டர்ன்ட்டு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதை வந்து கலெக்ட் பண்ணணும், எந்தெந்த இதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக அந்த கேர்பேஜ் கலெக்டர் தான். ஸோ என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கவுண்டிங். இந்த sys.getRefCount அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிட்டு உள்ள உங்களோட வேரியபிளை கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது வந்துடும். எதுக்கு நம்ம -1ன்னு போட்டுக்கோன்னா, இந்த -1 போடலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த getRefCountடும் ஒரு ரெஃபரன்ஸ் தானே, அது ஒரு ஃபங்க்ஷன் தானே. ஓகேவா?
ரெஃபரன்ஸுங்கும்போது ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் அசைன் பண்றது, அப்புறம் அந்த மாரி இல்ல. இந்த கெட்டர் ஆஃப் கவுண்ட்குள்ள இந்த எக்ஸ பாஸ் பண்ணிட்டாலுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். இப்போ நான் இந்த இடத்துல அந்த 1 வந்து நான் வந்து போடாம அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 1 எல்லாத்துலயும் ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா, ரெஃப் கவுண்ட் அப்படிங்கிறது 2ன்னு சொல்லிட்டு வருது. ஏன் 2ன்னு சொல்லிட்டு வருது? இந்த இடத்துல கெட் ரெஃப் கவுண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபங்ஷனும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கெட் ரெஃப் கவுண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அப்போ வந்து நம்ம அதையும் அதோட ரெஃபரன்ஸையும் நம்ம எடுக்கக்கூடாது. கன்சிடர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், -1 அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஓகே. இப்போ இந்த ரெஃபரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் ரெஃபரன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். நோடுனா ஒண்ணுமே இல்ல. ஒரு ரூட் மாரி வச்சுக்கோங்க. இப்போ லிங்க்டு லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம்ல. அதில நோடா கனெக்ட் ஆகிருக்கும்ல. ஸோ அது மாரி சிம்பிள் நோட். நம்ம அந்த அளவுக்கு டீப்பா பெருசாலாம் நம்ம எதுவும் கனெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு அப்புறம் கரண்ட் நோடு, ப்ரீவியஸ் நோடு அந்த மாரிலாம் எதுவும் கனெக்ட் பண்ணல. சிம்பிளா ஒரே ஒரு நோடு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த நோட் அப்படிங்கிறத இங்க கால் பண்ணி 2 ஆப்ஜெக்ட் ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், பி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருவோம். அப்புறம் இந்த ஏ ஆப்ஜெக்ட்ல இந்த ரெஃபரன்ஸ்ல நம்ம பிய வந்து அசைன் பண்ணிட்டோம். பி அப்படிங்கக்கூடிய ரெஃபரன்ஸ்ல ஏவ அசைன் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இந்த ஒரு டயகிராம் மாரி வரைஞ்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னு போட்டு ஒரு ரூட்டு, பின்னு போட்டு ஒரு சாரி ஏன்னு போட்டு ஒரு நோடு, பின்னு போட்டு ஒரு நோடு, ஏ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பில கனெக்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ ஏலேருந்து பிக்கு ஒரு ஏரோ மார்க் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பிலேருந்து ஒரு ஏக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்குலர் இதா வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலா ரெஃபரன்ஸ் கவுண்ட் பண்றது. ஸோ எப்படி வந்து ரெஃபரன்ஸ் கவுண்ட் எடுக்குது அப்படிங்குது. இது வந்து சர்க்குலர் ரெஃபரன்ஸ்ல எப்படி வந்து ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகுது அப்படின்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கேர்பேஜ் கலெக்டர் தான். ஸோ கேர்பேஜ் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இதிலே பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷனல் கேர்பேஜ் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணும்னா, இந்த பர்ட்டிகுலர் கேர்பேஜ் கலெக்டர் வந்து சர்க்குலர் ரெஃபரன்ஸ். ஸோ இது ஒண்ணுமே இல்ல இப்போ. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க டிரா பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு சர்க்குலரா வந்துரும். ஓகே. நீங்க வந்து இப்போ நம்ம சின்னதா எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதே நீங்க பெரிய ப்ரோகிராம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏலேருந்து இசட் வரை இருக்குன்னு வச்சுக்கோங்க நோடு. இப்போ ஏ, இசட் இருக்கும். இப்போ இசட்லேருந்து பி இருக்கும். பிலேருந்து ஏ இருக்கும். பிலேருந்து அப்புறம் டீல இருக்கும். டீலேருந்து யூ இருக்கும். இப்படின்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எல்லா ரெஃபரன்ஸையுமே அட் எ டைம்ல யூஸ் பண்ண மாட்டோம். சில ரெஃபரன்ஸ யூஸ் பண்ணிட்டு, சில ரெஃபரன்ஸ நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருப்போம். அப்ப அது எதுக்கு ப்ரோகிராம்க்கு தேவையில்லாம? மெமரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்குபை ஆகிட்டு இருக்கும். ஸோ அத நான் எப்படி ரிமூவ் பண்ணுது அப்படின்னா, அதுவும் கேர்பேஜ் கலெக்டர் தான். ஸோ நான் இதில சொன்ன மாரி ரெஃப் கவுண்ட்ட பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது. கேர்பேஜ் கலெக்டர் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதில வந்து முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்றது. ஓகேவா? ஸோ அத எப்படி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் சர்க்குலர் ரெஃபரன்ஸ்ல இப்ப நீங்க புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணவே இல்ல. ஜஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாரி இது அப்படிங்கிற கேஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணல. ஜஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜென் 0ல வந்துரும். ஓகேவா? ஜென் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ணிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்ல. ஸோ அது ஃபுல்லா ஜென் 1. ஜென் 2னா நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது, நீங்க யூஸ் பண்ண தேவையில்லாத அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால நீங்க யூஸ் பண்ணல. ஸோ அது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஜென் 2. இந்த பர்ட்டிகுலர் டெக்னிக்க யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, கலெக்ட் பண்ணும். இந்த கேர்பேஜ் கலெக்டர். ஸோ இத கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெமரியில போய் ஃப்ரீ பண்ணும் ஸ்பேஸ. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பர்ட்டிகுலர் டெக்னிக்க யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ணிட்டு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ், தேவையில்லாத ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும், மெமரியில போய் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ பண்ணிரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடியதா. நம்ம எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்ல. ஜஸ்ட் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க கான்செப்ட்ட. ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேர்பேஜ் கலெக்டர் வந்து எனேபிளா இருக்கா? நம்மளோட ப்ரோகிராம்ல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஜிசிய இம்போர்ட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் ஜிசியில் இஸ் எனபிள்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லி வரும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜிசி வந்து எப்போதுமே உங்கள் ப்ரோக்ராம் வந்து எனபிளில் இருக்கும். ஓகேவா? ஜிசி டாட் கலெக்ட்னு கொடுத்தீங்கன்னா, இது இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு அன்ரீச்சபிள் ஆப்ஜெக்ட் ஃபவுண்ட் அண்ட் கலெக்டட் 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் இந்த மாதிரி எனக்கு வருது? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எந்த ஒரு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு இல்லை இப்போதைக்கு. ஸோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து 10, 16 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வரும். இப்போதைக்கு நான் ரன் பண்ணுற இந்த பர்ட்டிகுலர் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 0 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது மூலயமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இது மூலயமா கலெக்ட் பண்ணுற மூலயமா நம்ம ப்ரோக்ராமை இத்தனை ஆப்ஜெக்ட்டு யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அண்டு இது வந்து கலெக்ட் பண்ணி இதுவே க்ளீன் பண்ணிடும், இதுவே ஃப்ரீ பண்ணிடும். இதுவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஓகே. இந்த ஃபோர்சிங் கேர்பேஜ் கலெக்ஷன் இதை பற்றி நம்ம பார்ப்போம். இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம சர்க்குலர் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ 2 இதை அசைன் பண்ணிட்டோம். அசைன் பண்ணிவிட்டு ஏ வந்து டெலீட் பண்ணிட்டோம். அப்புறம் பியை வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டிஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, டிஸ்ட்ரக்டர்னா என்னென்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம ரன் பண்ணுவோம் செல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஜிசி கலெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 ஏன் 2ன்னு வந்திருக்கு? எனக்கு 2 ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல கலெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ டெலீட் பண்ணால் எனக்கு வந்து மெமரியிலேருந்து ஃப்ரீ ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அந்த கவுண்டிங், ரெஃபரன்ஸ் கவுண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜிசி மூலயமா இன்டர்னலாக அவங்களுக்கு மேப் ஆகி தான் இருக்கும். அப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸோ 2 ரெஃபரன்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி ப்ரொஃபைலிங் வித் ட்ரேஸ் எம்எல்ஆக். இந்த மெமரி ப்ரொஃபைலிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனோ இல்லைனா வந்து ஒரு ஃபைலோ, பைத்தான் ஃபைலோ எவ்வளோ மெமரி எடுத்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் இதை ரன் பண்ணிக்கணும். ஸோ இதில் ட்ரேஸ் எம்எல்ஆக்கை இம்போர்ட் பண்ணிவிட்டு, ட்ரேஸ் எம்எல்ஆக் ஸ்டார்ட் கொடுத்துட்டு, ஸோ இது கீழே நம்ம இதுள்ள என்ன போட்டிருக்கோம், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 லேக்னு போட்டிருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 லேக் நம்பர்ஸ் வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஓகே. லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகி எனக்கு வந்து டேட்டா அப்படிங்கக்குள்ள இதில் வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் பீக் அப்படிங்கக்கூடிய வேரியபிள் இல்லைனா என்ன பண்ணுங்கள், இந்த ட்ரேஸ் எம்எல்ஆக்கில் இருந்து கெட் ட்ரேஸ்டு மெமரி அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த 2 வேல்யூவை என்ன பண்ணுறோம், கரண்ட் பீக் அப்படிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பேக்குடு டப்பிளாக இருக்குது. ஸோ இது வந்து பேக்குடு டப்பிள். இதை நம்ம அன்பேக் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பேக்கு டப்பிள் அன்பேக் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம எல்லாமே டப்பிள் வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதை பார்க்கலன்னா அதை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெமரி எடுத்திருக்கு அப்படிங்கிறத, ஸோ இதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணிவிட்டு கரண்டையும் பீக்கையும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். ட்ரேஸ் எம்எல்ஆக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு 3900 கேபி வந்து கேபி ஆஃப் மெமரி எடுத்துருக்கு இந்த கரண்ட் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ பீக்னா அதிகபட்சமாக எனக்கு 3911 கேபிஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த ட்ரேஸ் எம்எல்ஆக் யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 லேக் நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் லிஸ்ட்டில். ஸோ அதனால தான் இவ்வளோ எடுத்திருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நார்மலாக எழுதக்கூடிய சின்ன சின்ன ஸ்கிரிப்ட்னா வந்து பார்த்திங்கன்னா பைட்ஸு அந்த லெவலில் தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டெக்னிக் என்னென்னா, இதிலே வந்து நீங்கள் ட்ரேஸ் எம்எல்ஆக் கால் பண்ணிட்டு லிஸ்ட் அதே மாதிரி நம்ம வந்து 10,000 கொடுத்துருக்கோம். ஸோ இதில் 1 லேக் கொடுத்துருக்கோம், இதில் 10,000 கொடுத்துருக்கோம். ஸோ 10,000 கொடுத்துட்டு நம்ம ரன் அப்படிங்கிறது, ஸோ இதே தான் நம்ம இங்கேயே பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இங்கே என்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், டாப் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். இந்த ஸ்னாப்ஷாட்டில் ட்ரேஸ் எம்எல்ஆக் டேக் ஸ்னாப்ஷாட் அந்த இன்பில்டாக இருக்கக்கூடிய ட்ரேஸ் எம்எல்ஆக்கில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கால் பண்ணி உள்ள லைன் நம்பர் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. பாஸ் பண்ணிட்டு
ஃபார் ஸ்டேட் இன் டாப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரன் ஆயிடுச்சு. இந்த ரன்னை வந்து நம்ம செப்பரேட்டாக கால் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் ப்ரோக்ராம் வந்து எந்தெந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைட்ஸ் எடுத்திருக்கு, எவ்வளோ ஆவரேஜாக எடுத்திருக்கு, எவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 230, 219 அப்படின்னு இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பைத்தான் ஃபைலோட லைன் நம்பர். ஸோ அதனால தான் இங்கே நம்ம லைன் நம்பர் அப்படிங்கிறது நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, புரிஞ்சா? ஸோ ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான் இது. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பண்ணலாம். எப்படின்னா இந்த லைன் நம்பர், இந்த ஸ்டாட்டிஸ் இதுலேயே நம்ம நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னுமே டீட்டெயிலாக நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்த அளவு தேவைப்படும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அது தேவைப்படாது. ஸோ உங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும், ஒரு லைன் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிற நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்னுமே நம்ம இன்னும் டீப்பாக இதில் பண்ணணும்னா பண்ணலாம். ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம வந்து தேவைப்பட்டால் இதை நம்ம செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். அடுத்து வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கும். ஆனால் ஏன்னா சொல்லிட்டு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பெஸ்ட் ப்ராக்டிசஸை கடைசி சொல்லலாம் அப்படின்றது. அவாய்ட் அன்னெசரி ரெஃபரன்சஸ். என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேவையில்லாமல் ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா அதிக இது எடுத்துக்கிறோம். ப்ரோக்ராம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், அன்னெசரியான வேரியபிள்ஸு, அன்னெசரியான ஆப்ஜெக்ட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிரேக் சைக்கிள்ஸ் மேனுவலி. இப்போ வந்து ஒரு கிளாஸோ ஒரு இதோ இருக்குது அப்படின்னா பொதுவாகவே கிளாஸுன்னு இல்லை, ஏதோ வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக உங்களுக்கு வந்து என்ன டைப் அப்படிங்கிறது தெரியலை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கோ லிஸ்ட்டோ நீங்கள் கொடுக்காம நன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுங்க. லேட்டராக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டாவோ ஸ்ட்ரிங்காவோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ரீஇனிஷியலைசேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கும்போது அதுக்கான மெமரி வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே தான். சில டயத்தில் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுருவோம். அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு மெமரிங்கிறது அதிகமாக நம்மளுக்கே தெரியாது. ஸோ பேக் எண்டில் அந்த லிஸ்ட்டுங்கிறது அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல் ஆஃப் மெமரி அப்படிங்கிறது தான் எடுக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நன்னுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த நன்னுன்னு கொடுத்துட்டாலே அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ், அதில் இருக்கக்கூடிய ஸ்டோராக இருக்க அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரியிலேருந்து ஃப்ரீ ஆயிரும். ஸோ நன்னுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வச்சுருந்தீங்கனாலும் நன்னுன்னு கொடுக்கும்போது ஃப்ரீ ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மெமரி வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரேக் சைக்கிள்ஸ் மேனுவலினா உங்களுக்கு வந்து தேவைப்படாத பட்சத்தில் நீங்கள் நன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மெமரியை வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ மெமரி பிரேக் அப்படிங்கிறது வந்து மெமரி வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும், அவ்வளோ. அப்புறம் வந்து கண்டெக்ஸ்ட் மேனேஜர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம விட்டு யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஃபைல்னா வந்து பார்த்தீங்கன்னா விட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ மேக்ஸிமம் கண்டெக்ஸ்ட் மேனேஜர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் மெமரி யூசேஜ் வென் ஆப்டிமைசிங். ஸோ இந்த இதுதான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட இது யூஸ் பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு லைனாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மெமரி ப்ரொஃபைலிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் டேட்டா இன்ஸ்டெட் ஆஃப் லோடிங் ஹியூஜ் டேட்டா செட் அட் ஒன்ஸ். இதுக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜெனரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஐட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு டேட்டாவை எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்லையோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்லையோ வந்து ஸ்டோர் பண்ணாமல் ஜெனரேட்டர்ஸ், ஐட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்து ஆன் த ஃப்ளைல நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். பர்டிகுலராக ஹியூஜ் டேட்டா செட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதான் இதோட மீனிங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ். ஸோ நம்ம ஓவர்வியூ பார்த்தாச்சு. ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து பின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.